ஹலோ யூஸ் வெல்கம் டு டிஜே மஸ்த் மிஷால். மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் விஜய் காவேரி ரெண்டு பேரும் ரொம்பவே ஆவலாக என்ன பண்ணுறாங்க, சீரியல் பார்க்கறதுக்காக போய் உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் அங்கேருந்து வந்த தாத்தாவும், என்னப்பா விஜய் அப்போ இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஒன்றும் இல்லை தாத்தா, இதை மாதிரி குமரன் அவங்க சீரியல் நடிச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட தாத்தாவும், அப்படியா பரவாயில்லையப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, சந்தோஷமாக உட்காந்து அவரும் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இன்னொரு பக்கம் கங்கா அவங்க ஃபேமிலியில் உள்ளவங்க என்ன பண்ணுறாங்க, சீரியலில் வந்து எப்போ வரப்போகிறாங்க ரொம்பவே ஆவலோட உட்காந்துட்டு இருக்காங்க. என்னங்க எப்போ தான் வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்பவே ஆவலோட கேட்க, வெயிட் பண்ணுங்க வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ரொம்ப நேரமாக ரொம்பவே ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் குமரன் கேரக்டர் வந்தா மாதிரி தெரில. என்னங்க சீரியலே முடிய போகுது, எப்போ தான் நீங்கள் வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இருக்காங்க அது வந்துடும் வெயிட் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து சமாளிச்சுட்டு வராரு. அவரோட சீன் வர உடனே குமரன் வந்து குதிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்போதான் நான் வரப்போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்பவே ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. வரம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட்மேன் வயசுல குமரன் வந்தது எல்லாருமே ரொம்பவே அதிர்ச்சியாக போய் நிற்கிறாங்க. சீன் முடிஞ்சதும் எல்லாரையும் வந்து குமரனே வந்து பார்த்து முறைக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னாச்சு நல்லா நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் பில்டப்போட பேச, ஆமாச்சு இப்படி பார்த்துட்டு இருக்கீங்க, எப்படி நடிச்சிருக்கேன் நல்லா நடிச்சிருக்கல அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கேட்கா, பேராண்டி நீ நல்லா நடிச்சிருக்கேன், நான் இல்லைன்னு சொல்லல, இந்த சீனுக்காடா இவ்வளோ பில்டப் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னமாச்சு இப்படி சொல்லிட்டீங்க, நான் சீரியல் நல்லா தானே நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறத கேட்ட கங்காவும், நீங்கள் சீரியல்லாம் நல்லா நடிச்சிருக்க, யாரும் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் இதுக்காக இவ்வளோ பில்டப் பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே கங்காவும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அம்மா நீங்கள் சீரியல் நடிச்சதெல்லாம் ஓகே, நான் இல்லைன்னு சொல்லலை, அது ஒரு சின்ன ரோலாக இருந்தாலும் நல்லா நடிச்சிருந்தீங்க, ஆனால் இதுக்காக நீங்கள் ஒரு பில்டப் கொடுத்துருந்தீங்களே, அதுதான் என்னால் தாங்கிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு யமுனாவும் வந்து சொல்கிறாங்க சிரிச்சுக்கிட்டே. கேட்ட சாரதா என்ன பண்ணுறாங்க, போதும் நிறுத்துங்கடி, எதுக்காகடி இப்போ தம்பியை போட்டு கலாச்சிட்டு இருக்கீங்க, அவர் நல்லா தான் நடிச்சிருக்காரு, ஏதோ சின்ன ரோல் கிடச்சி நடிச்சிருக்காரு, இதுக்கே பெருசாக இது பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வாயும் அடக்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்கே விஜய் காவேரியும் பார்த்துட்டு இருக்காங்க. போஸ்ட்மேன் வேஷத்தில் வந்துட்டு போகிறத பார்த்து ஒரே சிரிப்பு. விஜயால சிரிப்பு அடக்கவே முடியல. என்னாச்சு ஏன் சிரிச்சிட்டு இருக்கீங்க இப்போ அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்க, மாமா நல்லா தான் நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறது கேட்ட விஜய், இவங்க பாரு காவேரி, உங்கள் மாமா நல்லா தான் நடிச்சிருக்காரு, நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் இதுக்காக நீ ஒரு பில்டப் கொடுத்த பற்றி அதை தான் என்னால் ஏற்றுக்கவே முடியாது. என்னங்க இப்போ நான் என்ன பில்டப் கொடுத்தேன், இப்போ தான் எங்கள் மாமா ஸ்டார்டிங்கில் நடிக்க ஆரம்பிக்கிறார், இதுக்கப்புறம் போக போக பாருங்கள் எங்கள் மாமா சூப்பராக நடிக்கிறாரா இல்லையா, பெரிய லெவலில் வளர்ந்து காட்டுவார், நீங்கள் வேணால் பொறுத்து இருந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. காவேரி உங்கள் மாமாவை பற்றி நான் தப்பாக சொல்ல காவேரி, கண்டிப்பாக ஒரு பெரிய ஆளாக வருவார், அவர் உங்கள் மாமாவுக்கு நிறைய டேலண்ட் இருக்குது அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. அப்புறம் நான் நீங்களே தானே ஒத்துக்கிட்டீங்க எங்கள் மாமாவுக்கு டேலண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்ல, திரும்பவும் காவேரி பில்டப் பண்ணதே நினச்சி சிரிச்சிட்டு இருக்கார் விஜய். இன்னொரு பக்கம் குமரன் நடித்தது நிவின் அவங்களுக்கும் தெரிய வருது. இதோட இந்த எபிசோடையும் வந்து முடிச்சிருக்காங்க.